மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளவு நாளா எதுவுமே தோணல, இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா. நான் என்னதான் ஜாலியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள சீரியஸா தான்ப்பா லவ் பண்ணேன். இந்த மைனர் மேஜர்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான், கலட்டி விடுறதுக்கு இல்லை போல. அப்பா பேச்ச மீற முடியாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் ஏன்பா இந்த பொண்ணுங்கள்லாம் பாக்குறாங்க பேசுறாங்க? ஆரம்பத்திலே பேசாம போயிருந்தா நாங்க அடுத்த பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல. எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்? எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலப்பா. சின்ன வயசுலயே அம்மா விட்டு போயிடுச்சு. ஆசைப்பட்டு ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த கோடி பைய அவனுக்கு ஒரு ஆள் கிடைச்சோன்னு விட்டு போயிட்டானப்பா. எனக்கு பிடிச்ச எதுவுமே என் கூட இருக்காதுன்னா இன்னையில இருந்து ஒன்னு எனக்கு பிடிக்காதுப்பா. இந்த லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கிண்டலா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு வரும்போது தான் அதோட அவஸ்தை தெரியுது. சை மண்ட காயுதுரா சாமி. டேய், தாய் இல்லாம வளர்ந்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா தாய் இல்லாம வளர்ந்த பசங்க தான் வர்ற பொண்டாட்டிய தாய் மாதிரி பாத்துக்குவானுங்க. விடுறா, அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ தானே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர், நீயே வருத்தப்படலாமா? இந்த காசு எடுத்துக்கிட்டு போ, மருந்து வாங்கி குடிச்சாக்க எல்லாம் போயிடும். என்னப்பா நீ என்ன மருந்து வாங்கி சாப்பிட்டு போக சொல்ற? டேய், இது பூச்சி மருந்து இல்லடா, லவ் ஃபெயிலியர் மருந்து. எல்லாம் தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. கடைக்காரண்ண ஒரு லவ் ஃபெயிலியர் மருந்து கொடுங்க. கட்டிங்கப்பா புண்ண சீக்கிரம். காசை மட்டும் வாங்கிக்கிங்க, கூலிங்கே இருக்கிறது இல்ல. அண்ணா எங்கிட்ட ஒரு மருந்து பாட்டில கொடுங்க. ஏய் புண்ணியாரா இங்க வர சொன்னது? போட. அடி மாப்பிள, அடிச்சு கொல்லு மாப்பிள இந்த மருந்து பாட்டிலாலேயே. டேய் என்னடாச்சு? மாப்பிள நீ சொன்ன மாதிரி இந்த கோடிய தெரு கோடியில விட்டு போயிட்டா மாப்பிள. அவ டேய் அங்க பாரா சுனில் குமாரா, அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பல விற்கிற மாதிரி இருக்கான். அவனு போய் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நேற்று உன்னுடையதோ அது இன்று வேற ஒருத்தனோடதாகும்.